வணக்கம் ஃபைன் ஃபேக்ட்ஸ் வித் கார்த்திக் மாயக்குமார். இன்றைக்கி நம்ம ஷோவில் ரொம்ப வித்தியாசமான ஒரு டாப்பிக்கை பற்றி தான் பேச போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கும் கொடுங்க. ஆக்சுவலாக அந்த கான்ஸ்பிரசி தியரிஸ் இதுக்கு எப்போவுமே தனி பார்வையாளர்கள் இருக்க தான் செய்கிறாங்க, இதோட அபிமானிகள். ஆனால் இப்போ நம்ம பேச போகிற டாபிக் கான்ஸ்பிரசி தியரியில் ஒன்று தான். ஆனால் இதுக்கு ஆதாரம் இருக்குது. நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த சமகாலம் இருக்குது, இங்கேயே ஆதாரம் இருக்குது. கொலம்பியா பக்கம் போனீங்கன்னா அங்கே இந்த கான்செப்ட் தழை தோங்கிட்டு இருக்கு. அமெரிக்கா பக்கமும் தழை தோங்கிட்டு இருக்கு. பிரிட்டன் பக்கம் சொல்லவே வேணாம், அங்கே பெருசாக பேசப்பட்டு இருக்கு. அவ்வளோ எதுக்குங்க, சென்னையில் கூட இந்த கான்செப்டை பல பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்க, வழிபாடு நடத்திக்கிட்டு இருக்காங்க. என்னடா அவ்வளோ பெரிய பில்டப் கொடுக்குற அப்பேற்பட்ட கான்செப்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா சட்டானிசம். இது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, தமிழில் சாத்தானியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை The foundation of Satanism is built upon the self and carrying out the devil's work. Hail Satan! Hail Satan! Hail Satan! Hail Satan! கடவுள் இருக்காங்களே, எல்லா மதங்களுக்கும் தலைவராக கடவுள் இருக்காங்களே, கடவுள்களுக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருக்கிறவங்க தான் இந்த சாத்தானியர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதை பற்றி தான் முழுக்க இன்னைக்கான நிகழ்ச்சியில் பேச போகிறோம். நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இந்த சாத்தானியர்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களுக்கு எதிரானவர்களாக தான் இப்போ வரைக்கும் அடையாளப்படுத்தப்பட்டிருக்காங்க. இந்த சாத்தானிய வழிபாடு மேற்கொள்வாங்களே, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜீசஸ் பெயரில் பலரும் பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, சாத்தான் பெயரில் நாங்கள் நல்லதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லா மதங்களையும் நன்மையாக கடவுளை பாவிப்பாங்க, தீமையாக எதிராக இருக்க சாத்தான், சைத்தான், சேட்டான் இப்படி ஒவ்வொரு பேரில் சொல்லுவாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் பொதுவாக வந்து நிற்கிறது மத வழிபாடுகள் இருக்குல்ல, இதை எல்லாத்தையும் உடைச்சிட்டு இந்த பக்கம் விருப்பம் இல்லாமல் வருவாங்க பார்த்தீங்களா, இவங்களுக்காகவே ஒரு அமைப்பு, அதுதான் இந்த சாத்தானியம். இதோட நோக்கம் என்னென்னா, பாலியல் சுதந்திரம் இவங்களோட நோக்கமாக இருக்குது, தனி மனித சுதந்திரமும் நோக்கமாக இருக்குது, ஆன்மீக சுதந்திரம் கண்டிப்பாக வேணும்னு சொல்கிறாங்க. இந்த 3 முக்கியமான சுதந்திரத்துக்காக போராடிட்டு இருக்கவங்க தான் இந்த சாத்தானியவாதிகள்னு அவங்க சொல்கிறாங்க. இவங்களுக்கு உலக அளவில் பொதுவான ஒரு முத்திரையும் இருக்குங்க இந்த சாத்தானியவாதிகளுக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டியானிட்டியில் பிறப்பிக்கப்பட்டிருந்த அந்த 10 கட்டளைகள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 10 கட்டளைகளுக்கு எதிராக செயல்படுற எல்லாருமே சாத்தானியர்கள். இதுதான் சர்வதேச அரங்கில் எல்லாருமே பொதுவாக அவங்கள முத்திரை குத்திக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த 10 கட்டளை என்னன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க சொல்லிட்டுறாங்க. நானே உன்னோட கடவுளாகிய ஆண்டவர், என்னை தவிர வேறு தெய்வம் உனக்கு இல்லை, சிலையையோ ஓவியத்தையோ உருவாக்காத, கடவுளுடைய திருப்பெயரை வீணா பயன்படுத்தாத, கடவுளோட திருநாள்களை புனிதமாக அனுசரி, தாய் தந்தையை மதிச்சு நட, கொலை செய்யாத, விபச்சாரம் செய்யாத, திருடாத, பொய் சாட்சி சொல்லாத, பிறர் மனைவியை விரும்பாத அண்ட் பிறரோட உடைமைகளை விரும்பாத. இதுதான் அந்த 10 கட்டளைகளுங்க. ஆக்சுவலாக இது கிறிஸ்டியானிட்டி பேஸ்டில் இருக்குது. நான் அந்த மதத்தை சேர்ந்தவில்லை, நான் அதை எடுத்துக்கலாமான்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக எந்த மதம் அப்படின்றத பார்க்காதீங்க, அவங்க சொல்கிற நல்ல விஷயத்தில் பாருங்கள். ஏன்னா இந்த மற்ற மதங்களை எடுத்துக்கிட்டாலும், ஹிந்துசமாக இருக்கட்டும், கிறிஸ்டியானிட்டியாக இருக்கட்டும், இஸ்லாமாக இருக்கட்டும், இது போல் முக்கியமான மதங்கள் எல்லாத்துலேயுமே மனுஷங்களை நல்வழிப்படுத்துறதுக்காக நிறைய போதனைகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. நாம் இதை கிறிஸ்டியானிட்டியில் கட்டளைகள்னு சொல்கிறோம், கமெண்ட்மெண்ட்னு சொல்லிட்டு. இது ஒவ்வொரு மதங்களையும் வேறுபடும். ஆனால் எல்லா மதங்கள்லையும் ஒரு நல்ல விஷயம் சொல்லப்படுதுல, அதை ஏற்றுக்கலாம், அதில் எந்த தப்புமே கிடையாதுங்க. இவ்வளோ நேரமாக சொல்லிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, இந்த சாத்தானியர்கள் சொல்லிட்டு இவங்களுக்குன்னு தனியாக ஆலயம் இருக்குன்னு சொன்னாலும் நம்ப முடியுதா? இருக்குங்க. ஆக்சுவலாக நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சென்னையில் கூட இந்த சாத்தான் வழிபாடுக்கான ஆலயம் இருக்காங்க. உலகம் முழுக்கவே சாத்தானிய கோயில்கள் இப்போ இருக்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. நிலையான இடத்துல இந்த கோயில்கள் இருக்கிறது ரொம்பவே கஷ்டம். இது புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ சென்னை மயிலாப்பூரில் இந்த சாத்தான் ஆலயம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு வருஷம் வரைக்கும் அது செயல்பாட்டில் இருக்குமா. அதுக்கப்புறமா அந்த இடத்துலேருந்து மாற்றி அதை வேறு இடத்துல இவங்க அமைச்சிருவாங்களாம். ஆக்சுவலாக இவங்க இது எதுக்காக பண்ணுறாங்கன்னா, பாதுகாப்பு கருதியா. ஏன்னா இதை நாங்கள் இல்லீகல்னு சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் குழந்தைகளை பலி கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க, பிரார்த்தனை அப்போ ரத்தத்தை நாங்கள் குடிக்கிறோன்னு சொல்கிறாங்க. இதை நம்பி நிறைய பேர் எங்கள் மேலே ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க. நாங்கள் அதனால தான் ஒரு நிலையான இடத்துல இந்த சாத்தானிய ஆலயத்தை நாங்கள் வச்சுக்கிறது இல்லை, மாற்றி ஒரு இடமா நாங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி போயிட்டுருக்கோன்னு சொல்கிறாங்க. ஆனால் வெளிநாடுகளில், கொலம்பியா போன்ற நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய கட்டுமான அமைப்பு, கிட்டத்தட்ட சர்ச்சஸ் இருக்குல்ல, இதை அமைப்பை ஒத்து அப்படி இவங்களுக்கு ஒரு டார்க்கான அமைப்பு இருக்குங்க பெரிய பெரிய நாடுகள் எல்லாத்துலேயுமே. அண்ட் இந்த சாத்தானிய வழிபாடுக்கு கிறிஸ்டியானி கூட சம்மந்தம் ஒன்று இருக்குங்க. நம்ம கிறிஸ்தவத்தில் பைபிள் பயன்படுத்துவாங்கள்ல இந்த வழிபாடினப்போ, இவங்களுக்கும் ஒரு பைபிள் இருக்குது. ஆக்சுவலாக இவங்களதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. 1969 அமெரிக்காவை சேர்ந்த ஆண்டன் லேவே அப்படின்றவர் எழுதி ஒரு புத்தகத்தை வெளியிட்டு இருந்தாருங்க. அதுக்கு பேர் த சேட்டானிக் பைபிள். இதை கொண்டுட்டு தான் இவங்க பிரார்த்தனை பண்ணுவாங்களாம். பஃபமட் அப்படின்ற சிலையை வச்சும் இவங்க வழிபடுவாங்களாம். முதல்ல அந்த 10 கமெண்ட்மெண்ட்ஸாக சொல்லியிருந்தாங்க சிலை வழிபாடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் சிலை வழிபாடு தான் ஆகச்சிறந்த ஒன்றா பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த சாத்தானிய ஆலயத்துக்குள்ளே போனீங்க அப்படின்னா அங்கே கிராஸ் சிம்பிள் இருக்கும். இந்த சிலுவைன்னு சொல்லுவோம்ல கிறிஸ்டியானிட்டியில், அந்த கிராஸ் சிம்பிள் அங்கே இருக்கும். ஆனால் கிராஸ் சிம்பிள் நேராக இருக்காது, தலைகீடாக இருக்கும். இந்த உள்ளே போனீங்களால அந்த தோட்டத்தை உங்களால் பார்க்க முடியும். அதாவது கடவுளை நம்புறவங்க யாருமே உள்ளே வர வேண்டாம். உங்களுக்கு ஒரே கடவுள் சாத்தான் மட்டும்தான், அவரை நம்புறவங்க மட்டும் உள்ளே வாங்க. உங்களோட கடவுள் நிலைப்பாடு தலைகீடாக இருக்கணும். இதை ஓமைப்படுத்துகிற விதமாக தான் அந்த சிலுவை தலைகீடாக அங்கே பொருத்தப்பட்டிருக்கு. இதில் வழிபடுறாங்களே, இவங்களுக்கு பேர் பார்த்தீங்கன்னா
சாத்தானியவாதிகள்னு சொல்லுவாங்க, மதசார்பு இல்லாதவர்கள்னு சொல்லுவாங்க, தனி மனித சுதந்திர போராளிகள்னு சொல்லுவாங்க. நாம் இது இருக்க நிறைய விஷயங்கள் இவங்களை பற்றி தப்பாக பார்த்துருக்கோம், நிறைய விஷயங்கள் தப்பாக தான் பார்த்துருக்கோம். ஆனால் ஃபர்ஸ்ட் டைமாக இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஷோ முன்னெடுத்துட்டு போக விரும்பினேன். அதனால தான் இந்த மாதிரியான சில வார்த்தைகள், இவங்க பற்றின பாசிட்டிவான சில வார்த்தைகள் வெளியே வந்து விழுதுங்க. இப்போ தாங்க ரொம்ப 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 முக்கியமான ஒரு டாப்பிக்கில் ட்ராவல் பண்ண போகிறோம். அப்படி சார் இந்த ஷோவில் இதுக்கப்புறம் ஃபுல்லாக இந்த ஒரு டாப்பிக்கை பற்றி தான் பேச போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா பஃபமெட். ஆக்சுவலாக அந்த உருவ வழிபாடு, சிலை வழிபாடு இருக்கக்கூடாதுன்னு அந்த 10 கமெண்ட்மெண்ட்ஸை சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லலை. ஆனால் இவங்க சாத்தானியர்களை பொறுத்த வரைக்கும் உருவ வழிபாடு தான் அவங்களுக்கு இன்றியமையாத ஒன்று. அந்த உருவத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பயம் ஒரு சிலருக்கு ஏற்படலாம், அது உண்மைதான். ஆட்டு தலை இருக்கும், கீழே ஃபுல்லாக மனுஷனோட உடம்பாக இருக்கும், காலில் பார்த்தீங்கன்னா குழம்பு இருக்கும், ஆளோட குழம்பு இருக்குல்ல அது காலில் இருக்கும். ஆக்சுவலாக இந்த சிலையை தான் அவங்க வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லா விதமான சாத்தானிய ஆலயங்கள்லையும். இதுக்கு நீங்கள் லூசிஃபர்னு ஒரு பெயரை வைக்கலாம், இதுக்கு பலர் வைக்கிற பேர் இல்லுமினாட்டியோட கடவுள்னு வைப்பாங்க. இதுக்கும் ஒரு படி மேலே போய் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்தவர்களை எதிர்க்கிற கடவுள் அப்படின்னும் இந்த சிலைக்கு முத்திரை குத்துவாங்க. இதில் எது உண்மைன்றது நீங்கள் தாங்க முடிவு பண்ணணும். ஏன்னா முதல்ல சொல்லிட்டு இது ஒரு கான்ஸ்பிரசி தியரின்னு சொல்லிட்டு. நவீன கால ஓவியம் ஆக்சுவலாக இந்த ஒரு குறிப்பிட்ட பஃபமெட்டை நிறைய பேர் நிறைய விதங்களில் சிற்பமாக வடிக்கிறாங்க, வரைகிறாங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விதமாக அவங்க சேஞ்சஸை பண்ணுறாங்க. ஆனால் இதுக்கு ஒரிஜினலாக உருவம் கொடுத்த முதல் நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸை சேர்ந்த ஒரு அமானுஷ நம்பகத்தன்மை கொண்ட நபர் எலிஃபஸ் லெவி அப்படின்றவருங்க. 1856 தான் அவர் இந்த முழு ஓவியத்தையும் வரைஞ்சி இதுக்கு சில அடையாள குறியீடுகளை இட்டு இந்த ஒவ்வொரு குறியீடுகளுக்கு என்னென்ன அர்த்தம் அப்படின்றத முற்றுமுழுத உலகத்துக்கு விளக்குனாரு. ஆக்சுவலாக இந்த ஓவியத்தை அவர் எதுக்காக வரைஞ்சிருந்தார்னா ஒரு புக்கை அவரே எழுதி வெளியிட்டிருந்தார். இந்த புக்கோட ஒட்டுமொத்த குணாதிசயத்தையும் வெளிப்படுத்துகிற விதமாக தான் அந்த ஓவியத்தை அவர் அந்த புக்கிலே வடிவமைச்சிருந்தார். அந்த புக்குக்கு பேர் டிரான்சென்டென்ஷியல் மேஜிக், இட்ஸ் டாக்ட்ரைன் அண்ட் ரிச்சுவல், அதாவது ஆழ்நிலை மேஜிக், அதன் கோட்பாடு அண்ட் சடங்கு. இதுதாங்க. ஓகே, இந்த பஃபமெட் இருக்குல்லங்க, இதை பற்றின ஒவ்வொரு அடையாள குறியீடு இருக்குல்ல அதை பற்றி ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இதோட கைகளை பற்றி முதல்ல பேசிடலாங்க. இந்த சிலையோட கைகள் இதுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வலது கையில் SOLVE சால்வ் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கோம், இடது கையில் COAGULA கோகுலா அப்படின்னு எழுதப்பட்டிருக்கோம். இது ரெண்டு வார்த்தைகளுமே லத்தீன் வார்த்தைகள். இதோட ஆங்கிலத்த அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த SOLVE சால்வுக்கு செப்பரேட் அப்படின்னு அர்த்தம், அதாவது தமிழில் தனி. அண்ட் ரெண்டாவது வார்த்தைக்கு ஆங்கில அர்த்தம் ஜாயின் டுகெதர், அதுக்கு தமிழில் பார்த்தீங்கன்னா ஒன்றிணைதல். என்ன சொல்ல வராங்கன்னா கடவுள்கிட்ட இருந்து பறிக்கப்பட்ட பிணைப்பு அண்ட் தளர்த்தல் சக்திகள், இது எல்லாத்தையுமே ஒருங்கே சங்கமிச்சு தான் இந்த ரெண்டு கைகள்லையும் ரெண்டு லத்தீன் வார்த்தைகள் பொறிக்கப்பட்டிருக்கான். இதோட ஒட்டுமொத்த அமைப்பு இருக்குல்ல இதை பற்றியும் பார்க்கலாம். விலங்கு முகம், அதாவது ஆட்டோட தலை, மனுஷனோட உடம்பு, அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா ஆண் பெண் இந்த ரெண்டு பாலினம் இருக்காங்களே, இதையும் அந்த முழு அமைப்புலையும் கொண்டு வந்திருப்பாங்க அந்த ஓவியர். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா சாத்தானிய வழிபாடை பொறுத்த வரைக்கும் பாலின பாகுபாடு கிடையாது. நீ எந்த இனம் அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது, நீ சாத்தானியத்தை நம்புறியா நீ உள்ள வரலாம், இதை தான் அவங்க சொல்கிறாங்க. இதில் ஆண் பெண் பாலின பாகுபாடு இல்லவே இல்லைன்றதை உணர்த்ததுக்காக தான் இங்கே ஆணோட உடல் அமைப்பை கொடுத்துட்டு அதில் இந்த மார்பகம் போன்ற பகுதியில் மட்டும் பெண்கள் சார்ந்ததாக வச்சுருக்காங்க. இதில் என்ன உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா முரண்கள் இருக்குல்ல, இந்த ஆண் பெண் மனிதன் விலங்கு இது போல் முரண்கள் எல்லாத்தையும் ஒரு இடத்துல சங்கமிக்க வச்சு ஐக்கியமாக்குறாங்களே, இதை உணர்த்துற விதமாக தான் இந்த சாத்தானிய வழிபாடு இருக்குன்றாங்க. அடுத்ததா இந்த ரெண்டு விரல் வணக்கம், 2 finger சல்யூட்னு சொல்லுவாங்க. இந்த சிலையோட வலது கை விரல்கள் மேலே இருக்கும், அதோட இடது கை விரல்கள் கீழே இருக்கும். ஆக்சுவலாக மறுமலர்ச்சி, சீர்திருத்தம் இது ரெண்டுத்தையும் உணர்த்துற வகையில் தான் இந்த ரெண்டு குறியீடுகளும் அந்த ஓவியத்தில் இடம்பெற்றிருக்கு. சமாதானத்திற்கான கருணையுடன் கூடிய நீதி வழங்கப்படும் எங்கள் சாத்தானியர்களால். ஸோ அதனால தான் இதை ஒரு மதமாக அவங்க பாவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இது ஒரு ரிலிஜனாக அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததா சிறுவன் சிறுமி இதை பற்றியும் பார்க்கலாம். ஆக்சுவலாக இது ஒன்று மட்டும் தான் ஸ்டாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாதுங்க. அதுக்கு பக்கத்தில் அந்த பக்கம் ஒரு பையன் சின்ன பையன் நிற்கிற மாதிரி இருக்கும், இந்த பக்கம் ஒரு சின்ன பொண்ணு நிற்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பஃபமெட்டோட உருவ அமைப்பை கண்டு யாருமே பயப்பட மாட்டாங்க. சின்ன பசங்களாக இருந்தால் கூட இதை ரசிப்பாங்களே தவிர பயப்பட மாட்டாங்க. நாளைய தலைமுறையோட நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு கடவுள்னு பார்த்தீங்கன்னா அது பஃபமெட் தான். இதை வலியுறுத்துற விதமாக தான் ஒரு பக்கம் சிறுவன் இன்னொரு பக்கம் சிறுமியை அவங்க சித்தரிச்சிருக்காங்க. அடுத்ததா ஆடோட தலை இருக்குல்ல இதை பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்டாச்சுவோட ஒட்டுமொத்த ஆடுகுமே இங்கே தான் வச்சுருக்காங்க. சலனம் இல்லாத நடுநிலையான உணர்வோட வெளிப்பாடாக தான் இந்த ஆடோட தலையை வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக அந்த விஷயத்தை இன்னொரு விஷயம் கூட கம்பேர் பண்ண பார்த்தீங்கன்னா மோனாலிசா ஓவியம் பார்த்துருப்பீங்க, அதோட மர்ம புன்னகை பற்றியும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க ஃபீல் பண்ணி ரொம்ப சோகமாக இருக்காங்களா இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருந்து சின்னதாக புன்னகையை அவங்க வெளிப்படுத்துகிறாங்களா இப்போ வரைக்கும் தெரியல. அதுக்கான பதில் இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியல. இந்த பஃபமெட்டோட முகத்தை பார்த்தாலும் உங்களுக்கு அப்படி தாங்க தோணும். இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எந்த விதமான சலனமும் இருக்காது, அதாவது கொடூரமாக மூர்க்கத்தனமாக பயமுறுத்துகிற மாதிரியான எந்தவித ஆக்ஷன்ஸும் முகத்தில் இருக்காது, ரொம்ப பரிதாபமாகவும் இருக்காது, கோபமாகவும் இருக்காது. உங்களுக்கே தெரியுதா சலனம் இல்லாத ஒரு முக அமைப்பு.
ஸோ சாத்தானியர்கள் கொடூரமானவங்க கிடையாது, அவங்களே கொடூரமானவங்க கிடையாது அப்படின்றப்போ இவங்களோட கடவுள் எப்படி கொடூரமானவங்களா இருப்பார்? இதை முன்னிறுத்தி தான் இந்த ஆடோட தலையில் எந்த விதமான சலனமும் இல்லாத முக அமைப்பை அவங்க வடிவமைச்சிருக்காங்க. அடுத்ததா இதோட வயிற்று பகுதியில், இந்த சிலையோட வயிற்று பகுதியில் பார்த்தீங்கன்னா 2 பாம்புகள் பின்னி பிணைஞ்சிருக்கும், நடுவில் ஊசி போன்ற அமைப்பு இருக்கும். இது ஆக்சுவலாக நீங்கள் எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் வரும், நீங்கள் தினமும் பார்க்குற ஒரு விஷயம் தாங்க. டேப்லெட் எடுத்திங்கன்னா பார்ப்பீங்க, ஹாஸ்பிட்டல்ஸில் பார்ப்பீங்க, ஆம்புலன்ஸ் போயிட்டு வந்தால் பார்ப்பீங்க. இந்த உலகத்தோட மருத்துவ குறியீடாக இந்த 2 பாம்பு பிணைஞ்சி ஒரு ஊசி மாதிரி நடுவில் இருக்கும், மேலே ஈகிளாக இருக்க மாதிரி பார்ப்பீங்களே, இந்த ஒரு குறியீடு தாங்க. இதுக்கும் இந்த பஃபமெட்டுக்குமே சம்மந்தம் இருக்குது, நம்ப முடியுதா? அதை பற்றி சொல்கிறேன். இந்த பஃபமெட் சிலையோட வயிற்றில் இருக்க குறியீடு இருக்குல்ல, இதுக்கு கடியூசியஸ் அப்படின்னு பேருங்க. நோய் தீர்க்கிற குறியீடாக இது இப்போ இருக்க பார்க்கப்பட்டு இருக்கு. இது நம்ம பொதுவாக இப்போ எப்படி பார்ப்போம் மருத்துவ ஃபீல்டுன்னு பார்த்தீங்கன்னா, 2 பாம்புகளை நோயாக பார்ப்போம், நடுவில் இருக்க அந்த ஒரு செங்குத்தான அமைப்பு இருக்குல்ல, இது மனுஷனோட உடம்பா உயிராக பார்ப்போம். இந்த கடியூசியஸ் பார்த்தீங்கன்னா நோய் தீர்க்கும் குறியீடாக அவங்க பயன்படுத்துகிறாங்க. கிரேக்க மித்தாலஜி கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த ஸ்டோரியை பேஸ் பண்ணி தான் இந்த சின்னம் இங்கே வைக்கப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக இப்போ நம்ம மருத்துவத்துறைக்கான பொதுவான குறியீடாக பார்த்துக்கிட்டு இருக்கோமே, இதுக்கும் அதே கிரேக் மித்தாலஜியை கம்பேர் பண்ணி தான் இப்போ இருக்க நாம் அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். கிரேக்க கடவுள் ஹெர்மஸ் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்காருங்க. இவருக்கு ஒரு ஊழியர் கூட இருந்திருக்காரு. இவர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மாயாஜால சக்திகளை கொண்டவரான். அவருக்கு பேர் தான் கடியூசியஸ். இந்த கடியூசியஸோட உருவ அமைப்பு இருக்குல்ல, இது 2 பாம்புகள் பின்னி பிணைஞ்சா எப்படி இருக்கும் அந்த அமைப்பு ஒத்து இருக்குமா. சக்திகள் இவருக்கானதுன்னு பார்த்தீங்கன்னா, மருந்து எல்லாமே நோயை குணப்படுத்துகிற சக்தி இவருக்கு இருந்துச்சாம். பிரச்சனையை எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் ஈஸியாக சமாளிப்பாராம், எதிரிகளை சமாதானப்படுத்துவாராம். மிகப்பெரிய பலம் பொருந்திய எதிரிகள் இந்த ஹெர்மஸை நோக்கி வராங்க அப்படின்னா ஹெர்மஸ்க்காக இவர் அந்த எதிரிகளை சமாதானப்படுத்துவாராம். எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் இந்த எல்லா சக்திகளும் அந்த கடியூசியஸ் அவர்களுக்கு இருந்துச்சான். ஸோ இவ்வளோ வல்லமை பொருந்தி ஒரு நபர் கூட இருக்கார்ல, அப்போ அவருக்கு எப்போவுமே வெற்றி தானே ஹெர்மஸ் அவர்களுக்கு. ஸோ இதை சித்தரிக்கிற விதமாக தான் சாத்தானியர்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் கவலையே கிடையாது, இவங்க எப்பேற்பட்ட சூழலையும் கடந்து வந்துடுவாங்க, எப்போவுமே வெற்றி மட்டும் தான் சாத்தானியர்களுக்கு நிகழும். அது மட்டும் இல்லை, ஒரு கிறிஸ்தவரை சாத்தான் பக்கம் எடுக்கிறதுக்காக இந்த கடியூசியஸ் மாதிரி எந்த மாதிரி செயல்பாடுகளையும் சாத்தானியர்கள் ஈடுபடுவாங்க. இதை மறைமுகமாக இண்டிகேட் பண்ணுறதுக்காக தான் இந்த கடியூசியஸ் சிம்பிளை அவங்க அந்த பஃபமெட்டோட வயிற்று பகுதியில் நிறுவியிருக்காங்க. ஓகே, அடுத்ததா இந்த பஃபமெட்டோட மார்பகங்கள் இருக்குல்ல, அதை பற்றி பார்த்துடலாங்க. எந்த பாலினமாக இருந்தாலும் சாத்தான் மேலே நம்பிக்கை வேண்டும், இதை வலியுறுத்துகிற விதமாக தான் பெண்களோட மார்பகங்கள் இருக்குல்ல, அதை அவங்க சித்தரிச்சிருக்காங்க அந்த ஓவியத்தில். அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த சாத்தான் வழிபாட்டில் பாலின பாகுபாடு இருக்கக்கூடாது அப்படின்றத முன்மொழிகிற விதமாக தான் ஒரு பக்கம் சிறுமி, இன்னொரு பக்கம் சிறுவன் இங்கே சிலைகள் நிறுவப்பட்டிருக்கு. ஓகே, அடுத்ததா இந்த பஃபமெட்டோட நெற்றி பகுதி இருக்குல்லங்க, அங்கே ஒரு சிம்பிளை உங்களால் பார்க்க முடியும், நட்சத்திர குறியீடு மாதிரி. இதுக்கு பேர் பென்டகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சேட்டானிசம் பேஸ் பண்ணி நிறைய ஹாலிவுட் படங்கள் வந்திருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பென்டகிராம் சிம்பிளை. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலாச்சார அடிப்படையை மறுபரிசீலனை பண்ணுங்க. அதாவது சாத்தானிய வழிபாட்டில் சேராத ஒரு சிலர் இருப்பாங்களா, அவங்களுக்கு அறிவுரை சொல்கிற மாதிரி இந்த சிம்பிள் உணர்த்தது. கலாச்சார அடிப்படையை, உங்களோட கலாச்சார அடிப்படையை மறுபரிசீலனை செய்யுங்க. நீங்கள் எந்தெந்த கலாச்சாரத்தை சார்ந்தவராக இருப்பீங்க, அது உங்களுக்கு வேலைக்காகாது. இதை மற்றவங்க சொல்லி தெரிஞ்சுக்காதீங்க, நீங்களே உங்களுக்குள்ள கேள்வியாக கேட்டு அதை ரீகன்சிடர் பண்ணிகிட்டே இருங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் இது கூடவே ஆதாரங்களை பாருங்கள், உங்களோட கலாச்சாரம் சார்ந்த ஆதாரம் என்ன, நிறைய வரலாற்று பதிவுகள் இருக்குல்ல, அதை தேடி படிங்க, நீங்கள் தெளிவடைங்க. கடைசியாக அதை வேல்யூவேட் பண்ணுங்கள். நீங்கள் கண்டுபிடிச்ச எல்லா ஆதாரத்தையும் வச்சு அதை மதிப்பீடு செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. இந்த 3 விஷயங்களையும் உணர்த்துறதுக்காக தான் இந்த பென்டகிராம் அப்படின்ற சிம்பிள் அவங்க பயன்படுத்துகிறாங்க. அடுத்ததா இந்த 2 கொம்புகளுங்க, இந்த சிலைக்கு பார்த்தீங்கன்னா 2 கொம்புகள் இருக்கும், அதுக்கு நடுவில் ஒரு ஒளி ஒன்று திகழும், ஒரு டார்ச் ஒன்று இருக்கும். இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாத்தானியனுக்கு உச்சகட்ட ஞானத்தை வெளிக்கொணர செய்கிறாங்களே, இதை உணர்த்துற விதமாக தான் இந்த டார்ச் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு மனுஷனோட ஆத்மா இருக்குல்ல, இதை பிரதிபலிக்கிறதுக்காகவும் இது ஒரு கருவியாக பயன்படுத்தப்படுதான் அவங்கள பொறுத்த வரைக்கும். ஓகே வியூவர்ஸ், ஆஸ் யூஷுவல் ஷோவோட முடிவில் என் மனசில் சில கேள்விகள் உதயமாகுது. இதுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட்டாக லீவ் பண்ணி சேர்ந்து கான்செப்ட் பண்ணலாம். முதல் கேள்வி, தமிழகத்தில் கூட சாத்தான் ஆலயம் இருப்பதாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? 2வது கேள்வி, சாத்தானியர்கள் பற்றிய உங்களோட கருத்தும் புரிதலும் என்ன? 3வது கேள்வி, சாத்தானியர்களோட குறி கிறிஸ்தவர்கள் மட்டும்தானா, இல்லை உலகம் முழுக்க இருக்க எல்லா மதத்தினருமா? இந்த 3 கேள்விகளுக்கு உங்களோட பதில் 2 இருப்பது காத்துட்டு இருக்கேன். அடுத்த சொல்ல மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.